அருள்மிகு நடுக்காட்டு இசக்கியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக. அதிமுகல உயர்மட்ட குழு அமைக்க இபிஎஸ் திட்டமிட்டிருக்காரு. விரைவில் அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இது குறித்து அதிமுக தரப்புல இருந்து என்ன தகவல் வெளியாகிருக்கு, முழு விவரங்களையும் சொல்லுங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகாக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம் போன்றவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வராங்க. குறிப்பா பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்ட வேண்டும் எனவும், கட்சியில உயர்மட்ட குழுவை அமைக்க வேண்டும் எனவும் தொடர்ச்சியா கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்நிலைப்பாட்டை எடுத்த நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகளுக்கு மாற்றாக கட்சி பொறுப்புகள்ல வேறு மாவட்ட செயலாளர்கள் உட்பட பல்வேறு நபர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த புதிதாக நியமிக்கப்பட்டவர்களை நேரில் அழைத்து மாவட்ட வாரியாக தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன என்பது தொடர்பான விரிவான ஆலோசனையை அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் நடத்தி முடித்தார். அந்த கூட்டத்துல கட்சியில் இருந்து, அந்த பொறுப்புகளில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட அவர்கள்லாம் கலந்து கொள்ளாத ஒரு சூழல்ல இதன் பிறகாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு வேறு சில கட்சி பதவிகள் என்பது வழங்கப்பட்டு வந்தது. குறிப்பா எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உட்பட பலருக்கு மாற்று பொறுப்புகள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போதைய நிலவரப்படி தொடர்ந்து அதிமுகவுல பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கான எதிர்நிலைப்பாட்டிலேயே இவர்கள் எல்லாம் இருந்து வராங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் கட்சியில இருக்கக்கூடிய வீண் சலசலப்புகளை தவிர்ப்பதற்காக உயர்மட்ட குழுவை அமைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உயர்மட்ட குழுவை பொறுத்தமட்டில் கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அந்த குழு கூடி விவாதித்து கட்சியினுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி பரிந்துரைகளை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கட்சி ரீதியில் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. உயர்மட்ட குழு அமைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வந்ததன் காரணமாக அதிருப்தியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் சிலர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக செயல்பாட்டில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் அண்மையில ஒரு போராட்டம் என்பது அதிமுக தரப்புல முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு ஆதரவாக மாவட்ட வாரியாக நடைபெறக்கூடிய அந்த போராட்டத்துல மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களுக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல அந்த பொறுப்புகள் என்பது வழங்கப்பட்டு போராட்டத்தை தலைமை தாங்கும்படி அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதுல ஒரு சில அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்காத ஒரு நிலை என்பது இருந்தது. எஸ்.பி. வேலுமணி, கே.பி. அன்பழகன் உள்ளிட்டோர் பங்கேற்காத நிலையில் தங்கமணி மட்டும் பங்கேற்றிருந்தார். அது விவாத பொருளாக அமைந்திருந்த ஒரு சூழல்ல தற்போது அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக விவாதித்த போது உயர்மட்ட குழு அமைப்பதற்கு அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி முன்வந்ததன் காரணமாக ஒரு சிலர் தற்போது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளராக மாறியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அருள்மிகு நடுக்காட்டு இசக்கியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.